Hi guys, welcome to our video. In class 9 CBS Science Chapter 9 Force and Laws of Motion like introduction part to the bunk for some friends video போலாம். First law of motion. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோஷனுக்கு வந்து 3 laws இருக்குது. So அதுல வந்து பாத்தீங்கன்னா first law, second law, third law. இப்போ வந்து நம்ம first law of motion பத்தி பார்க்கலாம். By observing the motion of objects on an inclined plane, Galileo deduced that objects move with a constant speed when no force acts on them. He observed that when a marble rolls down an inclined plane, its velocity will increase. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளைன் பிளேனில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறப்போ அதோட மோஷனில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு கலீலியோ சொல்கிறான்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும் எப்போனா ஒரு இன்க்ளைன் பிளேனில் வென் நோ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் தெம், அதாவது அது மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ஜஸ்ட் அந்த இன்க்ளைன் பிளேனில் வைக்கிறப்போ அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும். அதுவே நீங்கள் அந்த இன்க்ளைன் பிளேனை வந்து ஒரு உருட்டு விட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஸோ அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போக மாட்டேங்குது, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். In the chapter you will learn that marble falls under the unbalanced force of gravity as it rolls down and attains a definite velocity by the time it reaches the bottom. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பால்னு சொல்கிறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்பிள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மார்பிளை வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, அதாவது இதில் நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ கிடையாது, அதாவது அது வந்து ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ், அது வந்து கிராவிட்டியால் ஏற்படுற ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அது ரோல் டவுன் ஆகி கீழே ஒரு டெஃபினட்டான வெலாசிட்டியில் வந்து அட்டைன் பண்ணுது. இட்ஸ் வெலாசிட்டி டிக்ரீசஸ் when it climbs up as shown in the figure 8.5b. ஸோ அது கீழே போயிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ளைன் பிளேனில் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கிறப்போ அது வந்து அப்படியே மேலே ஏறும். ஸோ எப்படி இந்த இடத்துல வெலாசிட்டி கீழே வர இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே அதில் மேலே போக அப்படியே டிக்ரீஸ் ஆகும். Figure 8.5c shows a marble resting on an ideal frictionless plane inclined on both sides. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு சியில் வந்து ஸோ நமக்கு வந்து இந்த 8.5ல ஒரு இன்க்ளைன் பிளேனுக்கு அப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் இன்க்ளைண்டாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். Galileo argued that when the marble is released from left, it will roll down the slope and go up on the opposite direction to the same height from which it was released. If the inclination of the plane on both sides are equal, then the marble will climb the same distance that it covered while rolling down. If the angle of inclination of right side plane were gradually decreased, then the marble would travel further distance till it reaches the original height. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலீலியோ வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, அதாவது ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஒரு மார்பிள் வந்து எவ்வளோ தூரம் கீழே போதோ அதே அளவுக்கு ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பிளேனில் அதே ஆங்கிளில் இருக்கிறப்போ மேலே வரும். ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்குறப்போ இந்த உங்களுக்கு ஃபிகர் ஏல வந்து இந்த ஹைட்லேருந்து நீங்கள் விட்டுட்டு ஃபிகர் பியில் வந்து அது ஏறுச்சுன்னா மறுபடியும் அதே ஹைட்டில் ஃபிகர் பியில் வந்து போய் நிற்கும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு தானே போகுது. ரைட் சைடோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணுறப்போ அந்த ஹைட்டுக்கு போகிறதுக்கு அது எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 45 டிகிரி இருக்குது, அதே வந்து அந்த லெஃப்ட் சைடில் 45 டிகிரி இருந்தப்போ அது ரைட் சைடில் வந்து 35 டிகிரி இருந்ததுன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹைட் போனால் தான் இந்த இடத்துல ரீச் பண்ண ஹைட்டை வந்து இந்த இடத்துல ரீச் பண்ண முடியும். ஸோ அதுவே அந்த பிளேன் வந்து டோட்டலி ஹரிசாண்டலாக மாற்றிட்டாங்கன்னா, அதாவது நமக்கு 8.5 அதாவது ஃபிகர் சியில் வந்து கடைசியாக நம்ம கீழே பார்க்குறோன்னா அந்த பால் வந்து அப்படியே கீழே சாதாரணமாக தரையில் உருண்டு போகிற பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல சுச்சுவேஷனில் தரையில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா, அதாவது நமக்கு முக்கியமான விஷயம் ஃப்ரிக்ஷன் வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபார் எவருக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த ஹைட்டை வந்து ரீச் பண்ண முடியல, ஆனால் அந்த ஹைட் வந்து ரீச் பண்ணணும்னு அது வந்து ஃபார் எவருக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம், நமக்கு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸுங்கிறது இம்பாசிபிள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு தெரியல, இந்த இடத்துல வந்து அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குது. ஸோ அதாவது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவசியமான ஒரு விஷயம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்க முடியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸாக ஜீரோவாக இருக்க முடியாது. ஏன்னா காரணம் வந்து ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இல்லை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை சாதாரணமாக அந்த பாலை வந்து இந்த இன்க்ளைன் பிளேன்லேருந்து விட்டு அது நேரம் ஹரிசாண்டலாக போயிட்டே இருந்தப்போ இந்த இடத்துல அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குது. ஆனால் நமக்கு ஃப்ரிக்ஷன் இருக்காதுல, அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கடைசியாக ஜீரோவாக மாறிடுது. Thus, in the practice, the marble stops after traveling some distance. The effect of the frictional force may be minimized by using a smooth marble and a smooth plane and providing a lubricant at top of the planes. So, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? அந்த மார்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தான மார்பிளும் அந்த இன்க்ளைன் பிளேனும் அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற பிளேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாகவும் லூப்ரிகன்ட்ஸ் வந்து மேலே அப்ளை பண்ணும்போதும் இதை வந்து குறையலாம். Newton further studied Galileo's ideas on force and motion and presented three fundamental laws that govern the motion of objects. These three laws are known as Newton's laws of motion. The first law of motion is stated as an object remains in the state of rest or of uniform motion in straight line unless compelled to change that state by an applied force. So, இதனால வந்து பார்த்தீங்கன்னா கலீலியோ ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து நியூட்டன் வந்து படித்து அது மூலிமா எக்ஸ்ட்ரா சில 3 ஃபண்டமெண்டல் லாஸ் வந்து கொடுக்குறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா an object remain in a state of rest or of uniform motion in a straight line unless compelled to change that state by an applied force. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதோட மோஷனில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் ஆல் ஆப்ஜெக்ட் ரெசிஸ்ட் அ சேஞ்ச் இன் தியர் ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மோஷனில் ஒரு ரெசிஸ்ட் இருக்கும். In a qualitative way, the tendency of undisturbed order to stay at rest or to keep moving with the same velocity is called inertia. This is why the first law of motion is also known as the law of inertia. அதாவது இனர்ஷியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதாவது இப்போது வந்து அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன் வந்து ஒரு ரெசிஸ்ட் இருக்கும்ல, அதை தான் வந்து இனர்ஷியா. இப்போது ஒரு நீங்கள் வந்து ஸ்டாப்பில் இருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து நின்றுருக்கீங்க. இப்போ வந்து யாராவது உங்களை சடனாக பின்னாலேருந்து புஷ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க? உங்கள் மேலே இருக்கிற பாடி வந்து மேலே மூவ் ஆகும். அதுவே உங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் அது மூவ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நின்று நீங்கள் வந்து எப்படியாவது பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. அதுவே நீங்கள் வந்து உங்கள் கால் மட்டும் பேலன்ஸாக கீழே இருந்ததுன்னா நீங்கள் வந்து மேலேருந்து கீழே விழுந்து முன்னாடி வந்து விழுந்துருவீங்க. ஸோ இதுக்கு காரணம் இனர்ஷியா தான். ஏன்னா இனர்ஷியா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதே வெலாசிட்டி, அதாவது உங்கள் கால் வந்து 0 வெலாசிட்டியில் இருந்தது, உங்கள் பாடி வந்து பார்த்திங்கன்னா 0 வெலாசிட்டியில் இருந்தது. சடனாக வந்து ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் உங்கள் பாடியில் அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில் வந்து புஷ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கீழே விழுறீங்க, அதாவது ஃப்ரண்ட் சைடில். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியா, ஒரு ரெசிஸ்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் மோஷன். Certain experiences that we come across while traveling in a motor car can be explained on the basis of law of inertia. We tend to remain at rest with respect to seat until the driver applies a brake force to stop the motor car. With the application of brakes, the car slows down, but our body tends to continue in the same state of motion. Because of the inertia, sudden application of brake may thus cause injuries to by impact. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காரில் போயிட்டுருப்பீங்க, நீங்கள் வந்து பின்னாடி வந்து அந்த காரோட சீட்டோட போயிட்டே இருக்கப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக போயிட்டு இருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒரு சடன் பிரேக், அதாவது ஒரு கட்டத்தில் வந்து சடன் பிரேக் போட வேண்டிய அவசியம் வந்தது. டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா சடன் பிரேக் போடுறப்போ அந்த கார் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஆனால் நீங்கள் அந்த காருக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மோஷனில் தான் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் முன்னாடி போவீங்க, அந்த சீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போவீங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட இனர்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்டில் தான் இருந்தது. இப்போ அது டக்குன்னு மோஷனுக்கு ஆனதுனால நம்மளோட இனர்ஷியானால நம்மளால் மூவ் பண்ண முடியல. Or collision with panels in front. Safety belts are worn to prevent such accident. Safety belts exert a force on our body to make the forward motion slower.
ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பெல்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ சேஃப்டி பெல்ட்ஸ் என்ன பண்ணுன்னா நம்மள வந்து அந்த காரோட ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த காரோட இனர்ஷியா தான் நம்மளோட இனர்ஷியாவை கன்வெர்ட் ஆகும். அதான் வந்து சொல்கிறாங்க. நம்மளோட ஃபார்வர்டு மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் ஆப்போசிட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்கோடட் வென் வி ஆர் ஸ்டாண்டிங் இன் அ பஸ் அண்ட் த பஸ் பிகன்ஸ் டு மூவ் சடன்லி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் நின்றுட்டே இருக்கிறப்போ சடன்லி வந்து அந்த பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதாவது இப்போ வந்து இவ்வளோ நேரம் ரெஸ்ட்டில் தான் இருக்குது, நீங்கள் அந்த பஸ்க்குள்ளே நின்றுருக்கீங்க. அது சடனாக எடுத்து அப்படியே டக்குன்னு முன்னாடி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போவீங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா தான். திஸ் இஸ் பிகாஸ் சடன் ஸ்டார்ட் ஆஃப் த பஸ் brings motion to bus as well as to our feet in contact the floor of the bus, but the rest of our body opposes this motion because of its inertia. ஸோ அந்த மாதிரி தான் கீழ்பாடு, அதாவது நம்மளோட ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட சேர்ந்துருக்கிறனால இந்த பஸ்ஸு சடனாக மூவ் ஆகிறப்போ நம்மளோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக மூவ் ஆகும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அப்பர் பாடி வந்து ரெஸ்ட்டில் தான் இருந்தது. ஸோ அது வந்து சடனாக மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இனர்ஷியா வந்து இருக்கிறதுனால அது வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி விழுற மாதிரி இருக்கும். When a motor car makes a sharp turn at the high speed, we tend to get thrown to one side. This can again be explained on the basis of law of inertia. We tend to continue a straight line motion when unbalanced forces applied by the engine to change the direction of motion of the motor car. We slip to one side of the seat due to the inertia of our body. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் டேர்ன் இருக்கிறப்போ நீங்கள் வந்து ரைட்டில் டேர்ன் பண்ணுவீங்க, ஆனால் உங்கள் பாடி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பக்கம் போகும். இது ஏன்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் இனர்ஷியா தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இனர்ஷியா வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது. சடனாக நீங்கள் ரைட்டில் திருப்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து அந்த பக்கம், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஒன்று முன்னாடி வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது இப்போ உங்களுக்கு லெஃப்டாக மாறிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சடனாக ஒரு ரைட் டர்ன் போடுறப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போயிட்டு இருந்தவே வந்து இப்போ உங்களுக்கு லெஃப்ட் மாதிரி தெரியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அண்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலீலியோ பற்றி பார்க்கலாம். கலீலியோ கலிலி வாஸ் born on 15 December 1564 in Pisa, Italy. ஸோ கலீலியோ கலிலி வந்து பார்த்தீங்கன்னா 15 December 1564 பிசாங்கிற ஒரு ஊரில் வந்து பிறக்கிறாரு. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில். Galileo right from his childhood had interest in mathematics and national philosophy, but his father Vincenzo Galileo wanted him to become a medical doctor. Accordingly, Galileo enrolled himself for a medical degree at the University of Pisa in 1581, which he never completed because of his real interest in mathematics. In 1586, he wrote his first scientific book, The Little Balance, La Balancita, in which he described Archimedes' method of finding the relative densities or specific gravities of substances using a balance. In 1589, in a series of essays, De Motu, he presented his theories about falling object using an inclined plane to slow down the rate of descent. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா கலீலியோக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே மேத்தமெட்டிக்ஸ் மேலேயும் நேச்சுரல் ஃபிலாசபி மேலேயும் தான் ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்சோ கலீலி, இவர் வந்து தான் பையனை வந்து ஒரு டாக்டராக தான் மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் கலீலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் டிகிரிக்காக என்ரோல் பண்ணுறாரு. ஆனால் கலீலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அதை வந்து படிக்க முடியல. அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாரு. அதாவது இந்த எந்த இடத்துல நடக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் பிசாவில், அது 1581. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1586 அவரோட ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் புக் எழுதுறாரு, அதாவது த லிட்டில் பேலன்ஸ். அது வந்து நம்மளோட இங்கிலீஷில் வந்து லிட்டில் பேலன்ஸ், அதுவே அவர் எழுதுன உண்மையான புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லே பேலன்சிட்டா, அதாவது அதுக்கு அர்த்தம் அந்த லிட்டில் பேலன்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிமெடஸ் மெத்தட் வந்து எது சொல்கிறாரு, எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டிஸ் ஒன்றும் கிடையாது. ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி இருக்குன்னா அதை வந்து வாட்டரோட டென்சிட்டியால் நமக்கு டிவைட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி. இது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிஸ்னு கூட சொல்லலாம். ஸோ 1589 வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் எஸ்எஸ் எழுதுறாரு, அதாவது டி மோட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தியரிஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அது என்னென்னா ஃபாலிங் ஆப்ஜெக்ட் யூஸிங் அன் இன்க்ளைன்ட் பிளேன் டு ஸ்லோ டவுன் த ரேட் ஆஃப் டிசென்ட். In 1592, he was appointed professor of mathematics at University of Padua in the Republic of Venice. Here he continued his observation on the theory of motion through his study of inclined planes and the pendulum, formulated the correct law for uniformly accelerated objects. The distance that objects move is proportional to the square of the time taken. So
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1592ல் அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பாடுவாங்கிற ஒரு இடத்துல வந்து மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக அப்பாயிண்ட் பண்ணுறாருங்க. ஸோ எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் வெனைஸில். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவரோட அப்சர்வேஷனில் விடலை, தியரி ஆஃப் மோஷன் பற்றி சில அப்சர்வேஷன்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. எப்படின்னா இன்க்ளைன் பிளேன்ஸ் மூலியமாக பெண்டுலம் மூலியமாகவும். ஸோ பெண்டுலமும் இன்க்ளைன் பிளேனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த வந்து இன்க்ளைன் பிளேனில் 2 இன்க்ளைன் பிளேனை வைக்கிறப்போ எப்படி வந்து இங்கேருந்து எவ்வளோ ஹைட் போதோ அதே அளவுக்கு அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே ஹைட்டுக்கு போதோ, பெண்டுலமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஹைட்டில் வருமோ அதே இடத்துல தான் அதே ஹைட்டுக்கு தான் வரும். ஸோ இது மூலிமா வந்து அவர் என்ன ஃபார்ம் பண்ணுறாருன்னா, formulated the correct law for uniformly accelerated object that the distance the object moves it's proportional to the square of the time taken. ஸோ அதாவது இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாடி வந்து கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து அந்த டைம் எடுத்துக்கிட்ட டைமுக்கு வந்து ஸ்கொயருங்கிறது ப்ரொபோஷனலாக சொல்கிறாரு. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து அவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. Galileo was also a remarkable craftsman. He developed a series of telescopes whose optical performance was much better than that of other telescopes available during those days. Around 1640, he designed the first pendulum clock. In his book Starry Messenger on his astronomical discoveries, Galileo claimed to have seen mountains on the moon, the Milky Way made up of tiny stars and 4 small bodies orbiting Jupiter in his books. Discourse on floating bodies and letters on sunspot, he disclosed his observation of sunspots. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலீலியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமார்க்கபிள் கிராஃப்ட்ஸ்மேன் கூட சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது அது வந்து 1640 அந்த டைமில் இருந்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லான இருந்த ஒரு டெலஸ்கோப். ஸோ அந்த டெலஸ்கோப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்த டெலஸ்கோப்போட நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ 1640 வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தான் ஃபஸ்ட்டு பெண்டுலம் கிளாக் வந்து டிசைன் பண்ணுறாரு. அப்புறம் அவரோட புக்கில் ஸ்டாரி மெசஞ்சருங்கிற புக் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்கவரிஸை வந்து சொல்கிறாரு. ஸோ அதில் என்ன சொல்கிறோன்னா, அவர் வந்து அவரோட டெலஸ்கோப் மூலயமா மூணில் இருந்த மவுண்டன்ஸை பார்த்ததாகவும், ஸோ மில்கி வே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டார்ஸ்னாலையும், ஸோ 4 ஸ்மால் பாடிஸ் ஆர்பிட்டிங் ஜூபிட்டர், ஸோ ஜூபிட்டர் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக 4 பாடிஸ் வந்து உலாவினதான் அவர் சொல்கிறாரு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்கோர்ஸ் ஆன் ஃப்ளோட்டிங் பாடிஸில் லெட்டர் ஆன் த சன்ஸ்பாட்லேயும் அவர் வந்து அப்சர்வேஷன் ஆஃப் சன்ஸ்பாட்டை பற்றி அப்சர்வேஷன்லாம் எழுதுறாரு. யூஸிங் ஹிஸ் ஓன் டெலஸ்கோப்ஸ் அண்ட் த்ரூ ஹிஸ் அப்சர்வேஷன் ஆன் சாட்டர்ன் அண்ட் வீனஸ், Galileo argued that all the planets must orbit the sun and not the earth, contrary to what was believed at the time. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Galileo ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அந்த காலத்துலலாம் மக்கள்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜியோசென்ட்ரிக் மாடல் தான். அதாவது இந்த உலகத்தை சுற்றி தான் சூரியன் மற்ற எல்லா கிரகமும் சுற்றுது, இந்த மொத்த யூனிவர்ஸையும் இந்த உலகத்தை சுற்றி தான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோசென்ட்ரிக் மாடல். அதுக்கப்புறம் அவர் தான் வந்து சொல்கிறாரு தப்பு, சன்னை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் எர்த்தை வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்கிறாரு. ஆனால் அந்த டைம் வரைக்கும் ஜியோசென்ட்ரிக் மாடல் தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டி 8.1 பார்க்கலாம். மேக் அ பைல் ஆஃப் ஸ்மால் கேரம் காயின்ஸ் ஆன் டேபிள் as shown in figure 8.6. Attempt a small horizontal hit at the bottom of the pile using another carom coin or the striker. If the hit is strong enough, the bottom coin moves quickly. Once the lowest coin is removed, the inertia of the other coins make them fall vertically on the table. ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இந்த போர்டில் கட்டியிருக்கிற மாதிரி ஒரு பைல் ஆஃப் கேரம் போர்டு காயினை அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கரை, அதாவது ஸ்ட்ரைக்கர் வந்து அது பக்கத்தில் இல்லாமல் அந்த நமக்கு எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக்கரை வந்து ஹிட் பண்ணுமோ, ஸோ அந்த மாதிரி அதை ஹிட் பண்ணுறப்போ அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து அது கீழே இருக்கிற கடைசி காயினை மட்டும் அடிச்சுட்டு வெளியே வந்துடும். ஸோ அந்த காயினும் அந்த ஸ்ட்ரைக்கரும் வெளியே வந்துடும். இந்த மேலே இருக்கிற இந்த எல்லா பைல் ஆஃப் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட இனர்ஷியனால கீழே வந்துடும். ஸோ இந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவிட்டியில் இனர்ஷியா பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பார்க்கலாம். செட் ஆஃப் 5 rupee coin on stiff card covering an empty glass tumbler standing on table as shown in figure 8.7. Give the card a sharp horizontal flick with a finger. If you do it fast, then the card shoots away, allowing the coin to fall vertically into the glass tumbler.
due to its inertia. The inertia of the coin tries to maintain its state of rest even the card flows off. ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார்டை வந்து கிளாஸ் மேலே வைக்க சொல்கிறாங்க. இந்த கார்டு வந்து ஸ்டிஃபாக இருக்கணும். ஸோ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபி காயினை வைக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த கார்டை வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஃப்ளிக்கு கொடுக்குறப்போ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளோட விரலால் அடிக்கிறப்போ அது வந்து வெளியே போயிடும். ஆனால் இந்த 5 ரூபி காயின் இருக்கிற இனர்ஷியானால அங்கேயே இருந்து அதோட கீழே வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலி கீழே விழுந்தது கிராவிட்டினால. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியா ஆஃப் காயின் வந்து அதை ரெஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல அந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடுது. Observe that a groove is provided in a saucer for placing the teacup. It prevents the cup from toppling over in a case of sudden jerks. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாசர்லலாம் ஒரு குரூவ் இருக்கும். அதாவது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தூக்கியிருப்பாங்க இட்லலாம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா கப்பு வந்து சடன் ஜர்க் கப்பு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. எதுவே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காயின் மாதிரியான ஒரு சாதா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறப்போ ஸ்லிப்பாகி கீழே விழுறது வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனர்ஷியல் மாஸ் பற்றி பார்க்கலாம். All the example and activities given so far illustrate that there is a resistance offered by an object to change its state of motion. If it is at rest, it tends to remain at rest. If it is moving, it tends to keep moving. This property of an object is called its inertia. So, இந்த இடத்துல நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்த எக்ஸாம்பிள்லாம் இனர்ஷியா பற்றி தான். ஸோ அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம். அதான் வந்து இனர்ஷியா. இப்போ வந்து அது மோஷனில் இருந்ததுன்னா அது வந்து மோஷனில் தான் இருக்கும். அதுவே அது ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். Do all bodies have the same inertia? We know that it is easier to push an empty box than a box full of books. Similarly, if I could kick a football, it flies away. But if you could kick a stone at the same size with equal force, it hardly moves. We may, in fact, get an injury in our foot while doing so. So, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எம்டி பாக்ஸை வந்து புஷ் பண்ணுறதை விட ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக புக்ஸை வச்சு புஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுவே ஒரு எம்டி ஃபுட்பாலை வந்து கிக் பண்ணுறதை விட ஒரு ஸ்டோனை வந்து நம்ம அதாவது அதே சைஸில் இருக்கிற ஒரு ஸ்டோனை வந்து கிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சென்டிமீட்டர் கூட நவராது, அதுக்கு பார்த்தா நம்ம கால் தான் உடையும். Similarly, in activity 8.2, instead of a 5 rupee coin, if you use a 1 rupee coin, we find that lesser force is required to perform the activity. A force that is just enough to cause a small cart to pick up the large velocity will produce a negligible change in the motion of the train. This is because in comparison to the cart, the train has much lesser tendency to change its state of motion. Accordingly, we say the train has more inertia than the cart. Clearly, heavier or more massive objects offer larger inertia. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபி காயின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த 1 ரூபி காயின் வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே யூஸ் ஆகும். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா a force that is just enough to cause a small cart to pick up a large velocity will produce a negligible change in the motion of the train. ஸோ ஒரு கார்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மாலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கார்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு புஷ் கொடுத்தோன்னா அது வந்து மினிமம் ஒரு 10 to 15 மீட்டர்ஸ் போகும். அதுவே அதே ஃபோர்ஸ் வந்து நம்ம போய்ட்டு ஒரு ட்ரெயினை கொடுத்தோன்னா ஒரு சென்டிமீட்டர் நவறது பெரிய விஷயம். அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நவராது. ஏன்னா அது வந்து ஒரு நெக்லிஜிபிள் சேஞ்ச் இன் த மோஷன் ஆஃப் ட்ரெயின். ஸோ என்ன நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த ட்ரெயினுக்கு வந்து இனர்ஷியா அதிகமாக இருக்குது. அதுவே அந்த ட்ராலி அதாவது அந்த கார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா எவ்வளோ பெருசாகவும் எவ்வளோ ஹெவியாகவும் இருக்குதோ அந்த அளவுக்கு இனர்ஷியா வந்து அதிகமாக இருக்குது. Quantitatively, the inertia of an object is measured by its mass. We may thus relate inertia and mass as follows. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியா வந்து ஆப்ஜெக்டோட மாஸை வந்து மெஷரே பண்ணுறாங்க. ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனர்ஷியா அண்ட் மாஸ் வந்து எப்படி வந்து ரிலேட் பண்ணுறான்னு பார்க்கலாம். Inertia is the natural tendency of an object to resist and change in the state of motion or of rest. The mass of an object is a measure of its inertia. So, inertia வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மோஷன் வந்து ரெசிஸ்டன்ட் கொடுக்குறது தான். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட மாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் இட்ஸ் இனர்ஷியா. ஸோ அந்த இனர்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா அதான் மெஷர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.